ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்பு தேவனுடைய தாசன் அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் பாஸ்டரோடு கிடைத்த இந்த ஐக்கியம்தான். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், ஆண்டவர் தேவனுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவர் எங்களோடு பேசும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 வசனங்களுக்கு முதல் நான் சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு செய்திக்கு போகிறேன். இங்கே 14ஆம் வசனத்தில் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. ஸோ அங்கே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது மோசை நாட்கள்னா, நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது அந்த இடத்துல அங்கே ஒரு காரியம் நடந்திருக்கிறது. ஆவியானவர் அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 2 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, சர்ப்பம் பாம்பு யாரெல்லாம் கடிக்கப்பட்டதோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான், அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அந்த நாட்களில், மோசே நாட்களில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் போகிற பாதைகளில் இருந்தது. காரணம், அங்கே இருந்ததுன்னு சொல்கிறத விட அது தேவனால் வரவிடப்பட்டது. இங்கே ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்தது. சரித்திரம் சொல்லுது, இதை கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் போது 20-21 நாள் அவங்க ஜுரம் வந்து படுத்த படுக்கையாகி அதுக்கப்புறமா செத்து போயிடுவாங்க. ஸோ இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கங்கே கூட்டமாய் வியாதிப்பட்டு, இந்த சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அங்கே எல்லாருமே கேவலமாய், அதாவது ஜுரத்தினால படுத்த படுக்கையாகி கூட்டமாய் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டபோது ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த
கொள்ளிவாய் சர்ப்பத்தை போலவே ஒரு உருவத்தை செய்து நல்ல உயரமான இடத்துல வைப்பா. அதை எங்கிருந்து யார் நோக்கி பார்த்தாலும், அதாவது கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தவன் எங்கிருந்து நோக்கி பார்த்தாலும் அதை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்று ஒரு ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனையின்படி மோசே அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து வைத்த போது யாரையெல்லாம் அந்த பாம்பு கடிக்குதோ உடனே அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைத்தான். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில், இன்றைய காலத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற காரியம் என்ன? இங்க 15ஆம் வசனத்தை நாம அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த 15ஆம் வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரனும் சிலுவையில உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இந்த நாட்களில் நம்மை சேதப்படுத்துகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிற சில சர்ப்பத்தின் வல்லமைகளில் இருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படி, நாம் காப்பாற்றப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த காலங்களிலே நம்மை சேதப்படுத்துகிற சில சர்ப்பத்தின் வல்லமைகள், நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய இந்த நாட்களில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற, எல்லா காரியத்துக்கு விரோதமாய் போராடுகிற சில வலு சர்ப்பத்தின் ஆவிகளை ஆண்டவர் அழிக்கும்படிக்கு இந்த நாட்களில் விசேஷித்த வல்லமை தேவன் நமக்கு தரும்படி ஆண்டவர் நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, இதை குறித்து தான் கர்த்தர் அநேக காரியங்களை ஆண்டவர் அன்றைய நாட்களில் ஆண்டவர் பேசினார். ஸோ இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லணும், சொல்லி ஜனங்களை இதுக்கு விரோதமாய் ஜெபிக்க வைக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதருடைய அடைக்கலத்தில் கீழே இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. இருந்தாலும் அன்னைக்கு ஆண்டவர் குறிப்பிட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். இந்த சர்ப்பத்தின் ஆவி இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தந்திரமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால நமக்கு, ஆண்டவர் நம்ம இதை அழிக்கும்படி, இந்த வல்லமைகளை அழிக்கும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இதை இனம் கண்டு இந்த பிசாசுடைய முகத்திரை கிழித்து காண்பித்து அவைகளை அழித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகளின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த வல்லமை கொண்டு இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை இந்த கடைசி நாட்களிலே அவைகளுக்கு விரோதமாய் ஜெபித்து அந்த ஆவிகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் ஒரு நல்ல தேவ மனிதரையும் நல்ல ஆவிக்குரிய சபையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சர்ப்பம், அதாவது இந்த நாட்களில் கிரியை செய்கிற இந்த சர்ப்பம் எது அப்படின்றது நமக்கு தெரியும். பிசாசு. வேதவசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பெரிய பாம்பாகிய பழைய வலு சர்ப்பம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வசனம் சொல்லி வாசி. 12:9 12:9 உலகம் அனைத்தை
அனைத்தையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும். நல்லா கவனிங்க ஒரே நிமிஷம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் பிசாசு. நம்மை மாத்திரம் அல்ல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பொல்லாத ஆவியவன், பொல்லாத பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட. அதாவது இவனை எப்படி சொன்னாங்களாம்? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட. அப்படின்னா இவனுடைய ஒரிஜினாலிட்டி வேற. இவனை பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன். அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னா பேனர் வைப்பாங்க, கண்ணீர் அஞ்சலி பேனர் வைப்பாங்க. அம்மு என்கிற அம்மு குட்டி, ஒரு பிராக்கெட்ல ஒரு பேர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு செல்ல பேர் இருக்கும், ஒரு பெட் நேம் இருக்கும். இந்த பெட் நேமை பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. அவங்கள செல்லமாக கூப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுற பேர் இருக்கும், வீட்டில் கூப்பிடுற பேர் இருக்கும். இப்படி செல்லமாக வச்சு கூப்பிடுவாங்க. ஞானசான பேர் இருக்கும், அதுக்கு முன்னாடி வேற பேர் இருந்திருக்கும். இது போல இந்த பிசாசுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்களா? செல்லமா பிசாசு என்றும், அடுத்தது என்னவா? சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், இப்படி பேர் சொல்லப்பட்டவங்க. ஆனா இவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? இவனுடைய உண்மைத்துவம் என்னன்னா, வாசிங்க. பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அப்ப இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இன்றைக்கு வரைக்கும் அநேக ஜனங்களுக்கு விரோதமாய் போராடி அநேகரை வீழ்த்தி கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது, அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி பல உபாத்தியங்களை கொண்டு வந்து அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களில கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் ஆவியை அழித்து ஜெபிக்கும்படி, அதன் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் செயல் இழக்க பண்ணும்படி தேவன் ஆவிக்குரியவர்களாகிய நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில நம்மை சேதப்படுத்துகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை நாம் அழித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொப்பனம் ஒன்றை கொடுத்தார். ஆண்டவர் பெரிய வலு சர்ப்பத்தை ஆண்டவர் காண்பித்தார். அதை காண்பித்து அது பேசுது, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய உலகத்தை, தேவ பிள்ளைகளை பற்றி பேசுது. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுது. அந்த இடத்துல அதை பற்றி, அந்த பாம்பை பற்றி பேசுறாங்க. இதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய சர்ப்பம், இதை போல ஒரு சர்ப்பம் இந்த உலகத்திலே கிடையாது, இதுதான் ரொம்ப இருக்கிறதுல பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கொள்றாங்க. அப்ப இது பேசுது, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. நான் கேட்கிறேன், நீ எப்படி எங்க எல்லைகளுக்குள்ள எங்களுக்கு விரோதமா நீ எழும்ப முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அது சொல்லுது, அது பேசுது, நான் இப்படி வந்தா தானே உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் இப்படி வரமாட்டேன், மனிதர்களுடைய உருவில் வருவேன், மனுஷனை போல வந்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு விரோதமா உங்களை எல்லாம் அழிக்காம விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு பேசுது. அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அந்த காரியத்தை பார்த்த பிறகு அதை அன்னிலிருந்து உபவாசம் போட ஆரம்பித்தேன். உபவாசம் போட்டு ஒரு 21 நாள் ஜெபித்து, அதுக்கு பிறகு என்னால் எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இடத்துலலாம் ப்ரேயர் ரைடு பண்ணி, நான் தனியாகவே வேலூர் பட்டணத்தை முழுமையாக நடந்து, பட்டணத்தை மட்டும் முழுமையாக நடந்து ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் மூல முக்கு ஒன்று விடாமல் ஃபுல்லாக வாகனத்தில் போய் ப்ரேயர் ரைட் பண்ணி ஜெபித்து ஒரு வைராக்கியம் வந்தது. உன்னை நான் விட மாட்டேன், உன்னுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்து உன்னை அழிக்கும்படி ஒரு கூட்டம் எழும்பி உனக்கு விரோதமாக
போராட வைப்பேன்னு சொல்லி அன்னைக்கு சவால் விட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க, இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை நாம அழித்தால் ஒழிய நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நாம் வெளியே வர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற சில காரியங்களை பார்த்து இவங்களால தான் எனக்கு பிரச்சனை, அவங்களால தான் எனக்கு பிரச்சனை, இந்த மனுஷன் தான் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான், இந்த சூழ்நிலைகள் தான் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு மனிதர்களையும் சில அதிகாரிகளையும் சில அரசியல்வாதிகளையும் சில சூழ்நிலைகளையும் பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் நாம போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராட வேண்டியது மனிதர்களுக்கு விரோதமாய் அல்ல, சில கூட்டத்துக்கு விரோதமாய் அல்ல, இந்த பொல்லாத பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு 3 அல்லது 4 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதாவது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எங்கெல்லாம் போராடுகிறது, அடுத்தது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை நாம் ஜெயிப்பதற்கு, அதாவது அதை மேற்கொள்வதற்கு, அதை செயலிழக்க பண்ணுவதற்கு நாம என்ன செய்யணும்ன்றதையும் சொல்லி ஜெபித்து நாம் சரியான நேரத்துக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. முதல் குறிப்பு, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பமாக அன்றைக்கு ஜனங்களை சேதப்படுத்தியது. அது தேவனால் வரவிடப்பட்டதா இருந்தாலும், ஆனால் அன்றைக்கு அநேக ஜனங்கள் அதனால் பாதிக்கப்பட்டு அவங்க அநேகர் அழிந்து போனார்கள். அப்போ தேவன் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைன்னு. இப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அன்றைக்கு மோசையினால் வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு நமக்காக உயர்த்தப்பட வேண்டும். நாம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கும்படி இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை இனம் கண்டு அவைகளை அழித்து ஜெபிக்கும்படி. அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எந்த இடத்துல போராடுகிறது? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் 12 வாசிங்க. 12. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அல்லேலூயா. இங்க ஆதாம் ஏவாள் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் அழகான குடும்பத்தை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரையும் ஆண்டவர் சந்தித்து குளிர்ச்சியான வேலையில் இவங்களை சந்திப்பார். ஆண்டவர் இவர்களோடு பேசினார். நல்ல ஐக்கியம் இருந்தது. இவங்களும் சந்தோஷமா ஏதேன் தோட்டத்தில் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் இந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? ஏவாளை வஞ்சிக்கும்படி ஏவாளிடத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறது. இவங்க பேசின உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க? இதுக்கு செவி கொடுத்து இவங்க தேவனால் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை இந்த அம்மா புசித்து இவருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப 2 பேரும் இந்த கனியை புசித்ததுனால தேவனுடைய மகிமையை இவர்கள் இழந்தார்கள். இழந்து ஒரு என்கொயரி ஆண்டவர் வைக்கிறார். ஆதாம் கிட்ட கேட்கிறாரு, ஆதாமே, நான் உன்னிடத்தில் சொன்ன புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அல்லேலூயா. கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இவரு புசிச்ச இல்லைன்னா புசிக்கலன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் சொல்ற பதில் என்ன? ஆதாம் என்ன சொல்றாரு? என்ன பதில் சொல்றாரு? நீர் என்னுடனே கூட இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானவளே இந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நல்லா இருந்தேன், அல்லேலூயா, நான் சந்தோஷமா இருந்தேன்,
இவ இருந்தால் தான் உனக்கு நல்லதுன்னு நீங்கள் தான் கொடுத்தீங்க, இவளால் தான் நான் நாசமாக போனேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இவர் சொல்கிறாரு, ஏன்பா கண்ணியை புசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். இவர் சொல்கிறாரு, ஆதாம் சொல்கிறாரு, புசிச்சேன், புசிக்கலைன்னு ஒரே பதில் சொல்லியிருக்கணும். ஆமாம் ஆண்டவரே புசிச்சிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவருடைய பதில் எப்படி இருக்குதுன்னா, இதோ நீர் என்னுடனே கூட இருக்கும்படி கொடுத்த தேவரீர் கொடுத்த ஸ்திரீயானவளே எனக்கு அதை கொடுத்தா. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஆதாமுடைய குடும்பம் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்க இப்போ நேரம் அப்படியே சொல்கிறேன். ஆதாமுக்கு முன்பாக ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி, அந்த விலா எலும்பினால் உருவாக்கி ஏவாளை கொண்டு வந்தபோது அவர் ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி, அதாவது துள்ளி குதிச்சாராம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. துள்ளி அவளை பார்த்த உடனே துள்ளி குதித்தார். நம்ம பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் சொல்றாரு அங்க 23ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 2:23, அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால். இது என்னன்னா, இது கவிதை. இது ஆமென். அல்லேலூயா. இது என்னது? கவிதை. இது டூயட். தன் மனைவியை முதல் முறை பார்த்தோன்னே துள்ளி குதிக்கிறார். அல்லேலூயா. துள்ளி குதிச்சது மட்டும் இல்லை, உடனே கவிதை எழுதுறார், இது என் எலும்பில் எலும்பு. அல்லேலூயா. இது என் மாம்சத்தில் மாம்சம். பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், பயங்கர சந்தோஷமாயிட்டார். எல்லாருமே கூட அப்படிதான். கல்யாணம் ஆன புதுசில் மனைவியை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம்தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அது அம்மாவுக்கு ரசம் வைக்க தெரிலன்னா கூட ரசத்தில் முக்கியமானது புளி போடல, உப்பு போடலன்னா கூட இவர் புகழ்ந்து பேசுவார், என்னம்மா ரசம் வைக்கிறது தெரியுமா என் பொண்டாட்டி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்னம்மா ரசம் வைக்கிறது தெரியுமா அப்படின்வாரு. இந்த அம்மா சொல்லும், எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இந்த ஹஸ்பண்டு. ஆண்டவர் எப்படிப்பட்ட உலகத்திலேயே என் வீட்டுக்காரரை போல நல்லவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் எப்போ நடக்குன்னா, கல்யாணம் ஆன அந்த 1 மாதம், அது 2 மாசத்துல இந்த அம்மா இவரை புகழும், அவர் இந்த அம்மாவை புகழ்வார். 2 பேருமே பயங்கர ஒற்றுமையா கையை பிடிச்சினே தான் நடப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தால் கூட பெண்கள் அந்த பக்கம் உட்காரணும், ஆண்கள் இந்த பக்கம் உட்காரணும், கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. 2 பேரும் ஒன்னா தான் உட்காருவாங்க. ஒன்னா உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரின் கை பிடிச்சின்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இது எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் கல்யாணம் ஆன புதுசில் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. எங்க கடைக்கு போனால் கூட சரி, கைப்பிடிச்சுனே தான் நடப்பாங்க. எங்க போனாலும் கை விடவே மாட்டார். இது போலத்தான் இவர் கூட இருந்தாரு. யாரு? ஆதாம். இவர் பார்த்த உடனே என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை, எனக்கு எல்லாரும் விட நீ தான் முக்கியம். எங்க அப்பாவும் வேணா, எங்க அம்மாவும் வேணா, எங்க அண்ணனும் வேணா, என் தம்பியும் வேணா, நீ தான் எனக்கு முக்கியம்னாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இப்ப சர்வம் உள்ள நுழைஞ்ச உடனே சொல்றாரு, இதோ எழுதுபார், இதை தந்தீங்க நீங்க, இதனாலதான் எனக்கு பிரச்சனையே. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் நல்லா இருந்தேன் ஆண்டவரே, நல்லா தனியா போனேன், மண்ணை பண்படுத்தின, மரத்தை வெட்டுனீங்க வெட்டேன், இதை சாப்பிடுனீங்க சாப்பிட்டேன், எல்லாத்தையும் நான் தனியா சந்தோஷமா செய்து இருந்தேன். சும்மாகிற ஆளை கூட்டின்னு வந்து நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லப்பா, இதோ இந்த அம்மா கூட இருந்தீங்க, இதுதான் இப்ப கனியே குட்டுச்சு. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. ஒருவரை ஒருவர் பகை, விரோதம், எரிச்சல், கோபம். அன்னைக்கு கை விடாம நடந்து போனவர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்ப என்ன, இப்போ கை பிடிச்சுன்னு தான் நடக்கணுமா, நீ முன்னாடி நட நான் பின்னாடி வரேன்னுவார். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்படி மாறி போச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, குடும்ப சந்தோஷம் குறைந்து குறைந்து கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆனா மாதிரி எல்லாம் தேஞ்சு 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 இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா எலியும் பூனையும் மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவான்.
அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எரிச்சல், எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் மூர்க்கம், எப்போ பார்த்தாலும் நீ உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, உன்னாலதான் நான் இப்படி இருக்கிறேன், உன்னாலதான் நான் இவ்வளவு இதுவா இருக்கிறேன் அதுவா இருக்கிறேன். மனைவிய கணவன் குறை சொல்றதும் கணவனை மனைவி குறை சொல்றதுமாய் போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய குடும்பத்தை குறித்து நிறைய பேசலாம். இந்த ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை பற்றி நிறைய பேசலாம். இவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். இதை 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாங்க இவங்க குடும்பத்தில்? 6ஆம் வசனத்தை படிங்களேன். 6ஆம் வசனம். அப்போது ஸ்திரீயானவள் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இந்த அவனும் புசித்தான். டெய்லி யாரு சமையல் சாப்பாட்டை செலக்ட் பண்றது, யார் என்ன மெனுன்றதை செலக்ட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னா இந்த அம்மா தான். அல்லேலூயா சொல்லுவோம். இது ஒரு நாளில் நடந்தது இல்லை. திடீர்னு கொடுத்தா சாப்பிட்டு இருப்பார் அவரு. ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. டெய்லி இந்த அம்மா தான் எது என் வீட்டுக்காருக்கு தேவை, இன்னைக்கு நான் இந்த பழம் சாப்பிட்டா நல்லது, அந்த பழம் சாப்பிட்டா நல்லது, இன்னைக்கு இது நல்லா டேஸ்டாக இருக்குது, அந்த மரத்தினுடைய கனி நல்லா டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த அம்மா தான் தினமும் அவரை போஷிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் அங்கே பிஸியாக இருப்பார். தோட்டத்தில் இங்கே போவார் வருவார், மண்ணை பண்படுத்துவார், அப்படி இப்படின்னு பயங்கர பிஸியாக இருப்பார். இந்த அம்மா தான் ஒரு கனியை சாப்பிட்டு இது நல்லா இருக்குது, பலாப்பழம் நல்லா இருக்குது, இன்னைக்கு மாம்பழம் நல்லா இருக்குது, அன்றைக்கி வாழைப்பழம் நல்லா இருந்துச்சு, இதை சாப்பிட்லாங்க, இதை சாப்பிட்லாங்கன்னு சொல்லி இந்த டயட்டு அவருக்கு கொடுக்கறதே இந்த அம்மா தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பார்த்து கொடுக்கும். காலையில் இந்த தோசை சாப்பிடணும், நான் சாயங்காலம் இந்த பருப்பு சாப்பிடணும், காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது, இதை தான் குடிக்கணும், இதை குடிச்சா சுகர் அதிகமாக வந்துடும், அதை குடிச்சா சுகர் லோவாகிடும், இதை குடிச்சா இப்படி ஆகிடுவேன், அதை குடிச்சா சீக்கிரம் வயசாகிடுவேன், அதனால் இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த கீரை சாப்பிடு, அந்த கீரை சாப்பிடுன்னு இந்த அம்மா கொடுத்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ என்ன ஆச்சு? அதை போட்டு வச்சுக்கிறேன் பார், டைனிங் டேபிள் மேலே போய் போட்டு சாப்பிட்டு போ. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அது ஒரு நாளும் பார்த்து கல்யாணம் ஆன புதுசில் பார்த்து ஏங்க இது சாப்பிட்டா அப்படி ஆகிடுவீங்க, அது சாப்பிட்டா அப்படி ஆகிடுமா, யூடியூப்பில் பார்த்தேன், அந்த டியூப்பில் பார்த்தேன், எல்லாம் நீங்கள் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கின ஆள் இப்போ என்ன சொல்லுது சொல்லுங்கள்? இப்போ என்ன சொல்லுது? அதை டைனிங் டேபிள் மேலே போட்டு வச்சுக்கிறேன் பாரு, போய் சாப்பிடு, உனக்கு ஒரு ஆள் போட்டு கொடுக்கணுமா, எனக்குன்னா நீ டெய்லி போட்டு கொடுக்குறியா? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எப்படி இருந்த குடும்பம்? இந்த அம்மா தான் டயட்டை மெனு அவருக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து பார்த்து எங்க இதை சாப்பிட்லாங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வரோம். ஆனால் அன்னைக்கு இருந்த குடும்ப சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஒரு சிலர்லாம் எப்பவுமே அவங்க பெஸ்ட் கப்புளாகவே இருப்பாங்க, சந்தோஷமா, அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அது வேற. ஆனால் சிலர் வலு சர்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள். நல்லா கவனிங்க. இந்த அம்மா சாப்பாட்டை இந்த அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை கண்ணை மூடி சாப்பிடுவார் நம்ம ஆளு. அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தான் விஷத்தை கூட சாப்பிட்டாரு. ஆமேன். அல்லேலூயா. கண்ணை மூடி சாப்பிடுவார், எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். என்ன கொடுக்குறியோ கொடு, எல்லாத்தையும் சாப்பிட்டவர் இப்போ அந்த அம்மாவை பார்த்து திட்டார், இருக்குது பார், இதனால தான் பிரச்சனை அப்படின்னார். ஆமேன். அல்லேலூயா. சரி, அடுத்தது இவங்க ஃபேமிலி எப்படி இருந்துச்சா? இது ஒரு பெரிய செய்தி, பட் இப்போ இதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. அடுத்தது இந்த அம்மா கண்டு, அதே 6ஆம் வசனம், அதை கண்டு அதன் கனியை பறித்து அதை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்புறம் கண்டு, கவனிங்க, அந்த வார்த்தையை மெதுவாக படிச்சிங்கன்னா, கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. சொல்லுங்க, புசிக்கும் நாளிலே சாகவே. அப்போ இந்த அம்மா யார் ஃபர்ஸ்ட் புசிச்சது? இந்த அம்மா தானே புசிச்சது. செத்து இருக்கணுமா இல்லையா?
அல்லேலூயா. கண்டு பறித்து, அதுக்கப்புறம் என்னது? புசித்து. சாப்பிட்ட உடனே அங்கேயே பொத்துன்னு கீழே விழுந்திருக்கணுமா இல்லையா? அது செத்து இருக்கணும். செத்து இருந்தா நிம்மதி, ஆதாம் நிம்மதியாக இருந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவான். சும்மா சொல்றோம், கோச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அங்கேயே செத்து இருக்கணும், பொத்துன்னு கீழே விழுந்திருக்கணும் இல்லையா? ஆனா கண்டு பறித்து புசித்து கொஞ்சம் அப்படியே கிருகிருன்னு சுத்தி இருக்கோம். உடனே ஒரு பிக் ஷாப்பர் எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்காருக்கு எடுத்துன்னு போனோமே அப்படின்னு சொல்லி பை நிறைய அறுத்து, அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அங்கே கொண்டு போய் அவருக்கு கொடுத்த உடனே அவர் புசிச்ச உடனே தான் 2 பேரும் பிளாட் ஆனாங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ கனெக்ஷன் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். இந்த அம்மா புசிச்சது செத்து இருக்கணுமா இல்லையா? செத்து இருக்கணும். ஆனா சாகல சாகல. அந்த அது சாப்பிட்ட பிறகு அவருக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்தது உடனே அவரும் சாப்பிட்டாரு. அவரும் சாப்பிட்ட உடனே தான் 2 பேருமே அங்கே மரணத்தை சந்தித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ கணவன் மனைவி என்கிற உறவு எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். எப்படி வச்சிருக்கிறார்? 2 பேரும் ஒரே சரீரம். ஆமென். அல்லேலூயா. வெவ்வேறு சரீரம் இல்லை, இது ஒரே சரீரன்றதுக்கு இதுதான் ஆதாரம். இந்த அம்மா செத்து இருக்கணும், ஆனா அந்த விஷத்தை இந்த அம்மா சாப்பிட்டு சாகல. பாதி உயிர் அங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க போய் கொடுத்த உடனே தான் செத்தாங்க. அப்போ கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம், ஆனா இன்னைக்கு வெவ்வேறு சரீரமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. சர்ப்பம் வஞ்சித்தது. வெவ்வேறு சரீரமா செயல்படுறாங்க. இது நான் என் பணம், இது என் சேலரி, இது ஏன் நான் போட்டுன்னு வந்த நகை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது எங்க அப்பா எனக்கு போட்டது, இது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது, இது பத்திரமா இந்த அம்மா வச்சுக்கும் தனியா. அல்லேலூயா சொல்லுவான். சில குடும்பத்துல இவர் சேலரி அவர் ஹேண்டில் பண்ணுவாரு, இந்த அம்மா சேலரி இந்த அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க. இது சரியான குடும்பம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அவர் குடிகாரருங்க, அவர் குட்டா எல்லாத்தையும் குடிச்சுடுவாருன்னா பரவாயில்ல, நம்ம தனியாக வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கலாம். கணவன் மனைவி தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என் பணம், இது ஏன் சேலரி, இது ஏன் நகை, இது ஏன் பொருள், இது நான் வாங்கினது, இது எங்கள் அப்பா போட்டது, இதை நான் இது என்னுடையதுன்னு என்னைக்கு பிரித்து பேசுகிறாங்களோ அன்னைக்கு உள்ள சத்துரு போராடி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரே சரீரமாக கர்த்தர் உருவாக்கினார். ஆண்டவர் ஒரே சரீரமாய், இப்படி ஒரே சரீரமாய் உண்டாக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்குள்ள என்றைக்கு வலு சர்ப்பத்தின் தந்திரம் உள்ளே நுழைந்ததோ அன்றைக்கு குடும்பம் நாசமா போச்சு. இன்றைக்கு தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். குடும்பத்தை சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் கர்த்தருக்கு பிரியம். அதை விட்டுட்டு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வெடிக்கிறதுனா நாம இன்றைக்கு அமைதியா பிரச்சனையின் வழியாகவே போய் கொண்டிருக்கிறோம். போகக்கூடாது. பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரச்சனை எதனால் வந்தது? ஏன் இன்றைக்கு போராட்டங்கள், ஏன் இன்றைக்கு பிரிவினைகள், ஏன் இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது என்பதை நாம அறிந்து அந்த சர்ப்பத்தின் வல்லமைக்கு விரோதமாய் போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, என் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என் மாமியார் தான். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க கண்டுபிடிச்சது. ஆமென். யார் காரணம்? மாமியார், மாமனார். நம்ம கண்டுபிடிச்சது. அல்லேலூயா. ஆண்டவர் கண்டுபிடிச்சது, வேதம் கண்டுபிடிச்சது வலு சர்ப்பம். நம்ம கண்டுபிடிச்சது யாரு? எங்க மாமியாரால தான் பிரச்சனை, எங்க மாமனாரால தான் பிரச்சனை, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு அக்காக்குது அதுதான் பிரச்சனை, தங்கச்சிக்கு அதுதான் பிரச்சனை. இவர் சொல்வாரு, அவங்க அம்மா போன்ல சொல்லி சொல்லி கொடுக்குது பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இவங்க தான் பிரச்சனை, அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சோம். நம்ம ரிசர்ச்ல யாரும் பிரச்சனை இல்லை.
மனிதர்கள் இதுக்கு காரணம் இல்லை. குடும்பம் கட்டப்படும் போது கல்யாணம் அப்போ நிச்சயதார்த்தப்போ அதே மாமியார் தான் உங்களை செலக்ட் பண்ணுது. என் மருமக சூப்பராகிறா, அழகாகிறா, இப்படிங்கிறா அப்படிங்கிறான்னு. அல்லேலூயா. ஆனா அதே குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால், ஏன் வெறுப்பும் கசப்பும் பலவிதமான போராட்டங்களும் வருகிறது என்றால், காரணம் மனிதன் அல்ல, மனிதனுக்குள் சத்துரு நுழைந்து இந்த வலுசர்பத்தின் ஆவி போராடி குடும்பத்தை உடைக்கணும், பிரிக்கணும், சின்ன பின்னமாக்கணும்னு இந்த வலுசர்பத்தின் ஆவிதான் போராடி கொண்டிருக்கிறது. இதை கண்டுபிடிச்சு இதுக்கு விரோதமா ஜெபம் பண்ணா நம்முடைய குடும்பத்தின் வல்லைமெல்லாம் வெளியேறும், குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கர்த்தர் குடும்பத்தை கொடுக்கல. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, நம்முடைய இந்திய தேசத்தில் அதிகமாக கோர்ட் வாசலில் போய் நிற்கிறது, டைவர்ஸுக்காக நிற்கிறது கிறிஸ்துவ குடும்பங்கள். கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் போய் விவாகரத்துக்காக நிற்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் விவாகரத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு. உனக்கு எனக்கும் பிரச்சனை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு தேவையில்லை, நீ உடனே டைவர்ஸ், உடனே டைவர்ஸ். டைவர்ஸ் பண்ணுறதுக்காகவா கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார்? விவாகரத்து பண்றதுக்காக குடும்பத்தை கொடுத்தார்? கர்த்தர் குடும்பத்தை கட்டி அழகு பார்க்கிற தேவன். தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவன் விரும்புகிறார். சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறார், ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு டைவர்ஸ் ஒரு ரெமிடியா மாறாது. அதுக்கு மாறாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வலு சர்பத்தின் ஆவிகளை நாம் கடிந்து அவைகளின் வல்லமைகளை அழித்து ஜெபித்தால் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்தை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கணவனை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனைவியை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பல இடங்களுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, பலதரப்பட்ட பிள்ளைகளோடு பழகுறாங்க, பேசுறாங்க. உலகத்தின் வல்லமைகள் பிள்ளைகளுக்குள்ள நுழையும். இது இந்த காலத்தில் சாதாரணமாய் நடக்கிறது தான். ஆனால் பெற்றோர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தின் வல்லமைகள் எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனையை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக என்று சொல்லி சத்தின் வல்லமைக்கு விரோதமாய் ஜெபித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்தை பாழாக்குகிற வலு சர்பத்தின் ஆவிகளை அழிக்கும்படிக்கு இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார். நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தினாலே, அதிகாரத்தினாலே இந்த வலு சர்பத்தின் ஆவியை குடும்பத்தை விட்டு துரத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படி துரத்தி ஜெபம் பண்ணாதான் குடும்பம் இன்னைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். சிலருடைய வீட்டுக்குள்ள ஏன் போறோம்னு நினைக்கிறாங்க. சிலர் வீட்டிலே சர்ச்சிலேயே இருந்துடலாமா, இப்படி எங்கேயாச்சும் வெளியே சுத்தி இருந்துடலாமா, வேலைக்கு போன வேலை ஸ்தலத்திலே இருந்துடலாமா. சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அங்கங்கே உட்கார்ந்து கொண்டு அப்படியே டைம் பாஸ் பண்றாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு மனசு வரல. காரணம் என்ன? வீடு நரகத்தை போல், போனாலே பிரச்சனை, போனாலே போராட்டம். இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வலு சர்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் அழிக்கப்படுவதாக, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவதாக, பிரிவினைகளை உண்டாக்குகிற, வாக்குவாதங்களை உண்டாக்குகிற, கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குகிற, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற, குடும்பத்துக்குள்ள பொல்லாத வல்லமைகள் போராடுகிற ஆவிகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் முறியடிப்பாராக. அல்லேலூயா. நாம ஜெபிக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை கடிந்து ஜெபிக்க நாம போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமாக விட்டுறக்கூடாது. சின்ன பிரச்சனை வருது, சின்ன போராட்டம் வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதோ ஒரு பகுதியில் குடும்பத்தில் கை வைக்கிறான்னு அர்த்தம். அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் சத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாய் நாம் நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வலு சர்பத்தின் ஆவி எப்படி
கிரியை செய்கிறது? எங்கே கிரியை செய்கிறது? வாசிங்க யாத்திராகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். யாத்திராகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கி போட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். சரி, கவனிங்க. இந்த பகுதி எல்லா வசனத்தையும் படிக்க நேரம் இல்லை, அப்படியே சொல்றேன். மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக நின்று அவங்க கையில் இருக்கிற கோலை கீழே போடுறாங்க. போட்டு பாம்பா மாறிச்சு. உடனே இந்த பார்வோன் என்ன பண்றான்? இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. பார்வோன் என்றால் கடவுள் என்ற அர்த்தம். கடவுளுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கடவுளே திக்குமுக்கு ஆடுது. இப்போ பார்வோன் என்ன பண்றான்? அந்த தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வாங்க. இதை மோசையும் ஆரோனுன்ற இந்த 2 பேரும் வந்து ஏதோ கோலை கீழே போட்டான், பாம்பா மாறிச்சு. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வரவழைத்தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ இவன் எல்லாம் சொல்றான், உன்னால தான் போட முடியுமா? கோலை பாம்பா மாற்ற முடியுமா? என்னாலும் மாற்ற முடியும். எல்லாருமே தங்கள் மந்திர வித்தையினால், தங்களுடைய மாந்திரிகத்தினால், தங்கள் சூனியத்தின் வல்லமையினால் என்ன செய்றாங்க? அவன் எல்லாருமே அவன் கோலை போட்டான். போட்ட உடனே அதுவும் பாம்பா மாறிச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது நம்ம பாஷையில் சொல்லணும்னா போட்டு வாங்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் படிக்க நேரம் அப்படியே சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வேதம் சொல்லுது, இவர்கள் எகிப்து ஜனங்களை விட அதிகமானவர்கள். ஆமென். எகிப்து ஜனங்களை விட யார் அதிகமானவங்க? இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கங்க, சும்மா சொல்கிறேன். 10,000 பேர்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்த கணக்கு இவனுக்கு தெரில. யாருக்கு தெரில? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரில. அவனுக்கு தெரிது, இவங்க நம்மளோட பெருக்குறாங்க, அதனால இவனை ஒடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது பார்வோனே என்ன சொல்றான்? ஒரு யுத்தம் உண்டானால், அவன் சொல்றான், ஒரு யுத்தம் உண்டானால் இவர்கள் எழும்பி நமக்கு விரோதமா சண்டை போட்டு இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அவனுக்கு தெரிது, யுத்தம் உண்டானா யார் ஜெயிப்பாங்க? சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிப்பாங்க. அப்ப பலத்தவர்கள், அதிகமானவர்கள், எல்லா கெப்பாசிட்டியும் இவனுக்கு இருக்குது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எல்லா கெப்பாசிட்டியும் இருந்தும் இவனால எழும்பி போராடி ஜெயிச்சு வெளியே வர முடியல. ஆண்டவர் சொன்னாரு, 400 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் அடிமையா இருப்பாங்களா? 400 வருடம் அடிமையா இருப்பாங்க, அந்நிய தேசத்துல அடிமையா இருப்பாங்கன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆண்டவர் சொன்னார் 400 வருஷம் இவங்க அடிமையா இருப்பாங்கன்னு. ஆனா இவங்க எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. 30 வருஷம் எக்ஸ்ட்ராவே அவனுக்கு அடிமையா இருக்கிறான். அதிகமா வேலை செய்யறான், அதிகமா கீழே குனிஞ்சு அவனுக்காக வாழ்நாள்லாம் அடிமையா கிடக்கிறான். அப்போ 400 வருஷம் ஆகியும் இவனால வெளியே வர முடியல. அல்லேலூயா. 400 வருஷம் கஷ்டப்பட்டோம், தன் பலன் என்னன்னு தெரியல. 400 வருஷம் கஷ்டப்பட்டோம், தன் கெப்பாசிட்டி என்ன, தன் மக்கள் தொகை என்ன, நான் எழும்பி சண்டை போட்டா இவனை மேற்கொள்ள முடியும், இவனை அடிக்க முடியும், நான் இங்கிருந்து வெளியே போக முடியும் என்பது இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மை. இங்க வேதம் அதுதான் சொல்லுது. இந்த பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை உடனே யாரை கூப்பிட்டான்? மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், சூனியக்காரங்களை கூப்பிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இவங்க வந்து நின்று இருக்கிறாங்க, இன்னான்னு பாருங்கன்னு சொல்லி தன் பிரச்சனை நேரத்தில், தன்னுடைய தனக்கு தேவையான நேரத்தில் யாரை கூப்பிடுறான்? மந்திரவாதிகளை, சூனியக்காரரை கூப்பிடுறான். அப்ப அந்த தேசம் யாரை கொண்டு நடத்தப்படுகிறது? மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் சாஸ்திரிகளை கொண்டு அந்த தேசம் நடத்தப்படுகிறதுனால தேவ ஜனங்களா இருந்தாலும் தேவ ஜனங்களால் எழும்ப முடியல. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கிறிஸ்டியன்ஸ் தான், கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல.
கிறிஸ்துவ பிள்ளைகள் தான், தேவ ஜனங்கள் தான். ஆனா பாரம்பரிய கட்டுகள் வெளியே வர முடியல. கிறிஸ்துவ ஜனங்கள் தான், ஆனால் அநேகர் இன்றைக்கு சரியான சத்தியத்துக்கு செவி கொடுக்காதபடி, ஆவிக்குரிய சபைக்கு வராதபடி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்காதபடி இன்றைக்கு தேவ ஜனங்களை, இந்த தேசத்தை பிசாசு மூடி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். எந்த வல்லமையினால் அவன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறானோ அந்த வல்லமையை வெளியே வரவழைத்தார். வெளியே அவன் சொல்றான், உன்னால தான் இதெல்லாம் செய்ய முடியுமா, நாங்களும் செய்வோம்னு சொல்லி தங்கள் மந்திர வித்தையினால் அவர்களும் கோலை போட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கோலை ஆரோனின் கோல் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, இந்த வலுசர்பத்தின் ஆவி ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை, தேவ ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்களை வெளியே வர முடியாதபடிக்கு அவர்கள் கண்களை, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குருடாக்கி வச்சிருக்கு. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு வரக்கூடாது, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறாமல், இன்னும் பாரம்பரிய கட்டில, பாரம்பரிய வாழ்க்கையிலே வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம ஜெபம் பண்ணாதா அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் என் குடும்பத்தில், எங்க எல்லாருமே சிஎஸ்ஐ குடும்ப, சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் பயங்கர வைராக்கியமானவங்க. ஒரு முறை பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போய் உக்காந்துட்டதுனால எங்கள் அம்மா என்னை துரத்தி மத்திலே அடிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பைபிள் தெரியாது, இன்னும் கூட ரட்சிக்கப்படலை, பைபிள் தெரியாது, ஆவி அபிஷேகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வைராக்கியம், சபைக்காக வைராக்கியம். நீ ஏன் இங்கேருந்து அங்கே போனேன், அங்கே ஏன் போனேன், அங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க, அங்கெல்லாம் இன்னும் பேசுவாங்களே, கை தட்டுவாங்க, இதை பண்ணுவாங்க, அங்கே ஏன் போனான்னு துரத்தி அடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அநேகர் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இது போல அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், தேவ பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னா அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாரம்பரிய கட்டுகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், இந்த சர்பத்தின் ஆவி தந்திரமாய் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகளில் இருந்து அவர்கள் வெளியே வரும்படி நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க கேட்க மாட்டாங்க. வாங்க ஒரு முறை சர்ச்சுக்கு வந்து பாருங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும்னு சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து நாம ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வைராக்கியம், பாரம்பரியத்தில் வைராக்கியம், சில காரியங்களில் வைராக்கியமா இருப்பாங்க. இன்றைக்கு நாம ஜெபிக்கணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். பார்வோனின் வல்லமைகள், பார்வோன் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சர்பம், பொல்லாத சூனியங்கள், மந்திரத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆவிக்குரியவர்களாக நாம் தான் திறப்பில் நிற்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மைத்தான் மோசே போல, ஆரோனை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது சொந்த பந்தமா இருக்கட்டும், தூரத்து சொந்தமா இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கட்டும், நாம ஆலயத்துக்கு, சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கென்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது சில நேரத்தில் முரட்டாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் நாம அன்று அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளுக்கு விரோதமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த பாரம்பரிய கட்டுகள் உடையும், அப்பதான் அந்த வைராக்கியங்கள் மாறும், அப்பதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அப்பதான் அவங்களும் ஆவிக்குரியவர்களா மாறுவாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுவாங்க. அப்ப ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிற வலு சர்பத்தின் வல்லமை ஆவிக்குரியவர்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களால வெளியே வர முடியல. ஒருத்தனும் அவங்களுக்குள்ள எழும்பல, ஒருத்தனும் எழும்பி போராடல, ஒருத்தனும் எழும்பி ஆண்டவரை நாங்கள் இப்படி 430 வருஷமா இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி ஒருத்தனும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணல. அந்த அளவுக்கு அந்த தேசத்தின் வல்லமை அவர்களை மூடி வைத்திருக்கிறது.
இன்னைக்கு நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நீர் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறங்கப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கணும். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற தாங்கள் தான் சரி, நாங்கள் ஆராதிப்பது தான் சரி, நாங்கள் போகிற பாதை தான் சரி என்று அவர்களுக்குள் இருக்கிற எல்லா வைராக்கியங்களும் கர்த்தர் உடைக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் நாம் போராடி ஜெபிக்கும் போதுதான் அந்த பாரம்பரிய வல்லமையிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கணும். இரண்டாவது காரியம், பாரம்பரியத்திலும் வைராக்கியத்திலும் கட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்ட பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்து ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு, ஆண்டுடைய வருகைக்கு அவர்கள் போக முடியும். அப்ப நாம ஜெபிக்க வேண்டியது இரண்டாவதாக பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக. ஒன்று நம்ம குடும்பம், ரெண்டாவது ஆவி. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் பெற்றிருந்தாலும் சில பாரம்பரியங்கள், பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரியங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இவைகள் மாற ஆவிக்குரியவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக அவர்கள் மாற நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, இந்த சர்ப்பத்தின் ஆவி எங்கே போராடுகிறது? வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதெல்லாம் சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இது மூன்றாவது குறிப்பு. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்க போராடுது? யாருக்கு விரோதமா போராடுனா? சபைக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. 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 தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாய். எப்படி சபைக்கு விரோதமா போராடுதுன்னா, அவரே சொல்றார் 4ஆம் வசனத்துல, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். 3 காரியங்களுக்கு: வேறொரு இயேசு, அடுத்தது வேறொரு ஆவி, வேறொரு வசனம், உபதேசம். இதுதான் இன்னைக்கு வலு சர்ப்பத்தின் ஆவி சபைகளுக்கு விரோதமா எழும்பி போராடுவது. அதனாலதான் இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாதுன்னு நாம ஏன் கண்டிக்கிறது அப்படின்னா, சில நேரத்தில் போகக்கூடாது, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க, அங்கேயும் போறீங்க, இங்கேயும் போறீங்கன்னு சொல்றது பொறாமையில் இல்லை. நாம் அங்கேயும் இங்கேயும் போய் தேவையில்லாத உபதேசத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி விடுவோம் என்பதற்காக தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எச்சரிப்பது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. இங்க போவானான்றாரு, அங்க போவானான்றாரு, இங்க போக கூடாதுன்றார், எங்க ரொம்ப இது பண்றாரு, அது பண்றாரு, இப்படி நாம நினைப்போம். கவனிங்க, வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற கூட்டம் உண்டு, வேறொரு ஆவியை கட்டவிழ்த்து விடுகிற கூட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேறொரு உபதேசத்தை சொல்லுகிற கூட்டம் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்ல பல தரப்பட்ட பிரசங்கங்கள், பல தரப்பட்ட கண்ணாபின்னான்னு பல காரியங்கள் யூடியூப்ல வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஜனங்க அதை பார்த்து இதுக்கு பல காரியங்களுக்கு செவி கொடுத்து, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து, தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து, இங்க போறேன், அங்க போறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு சொல்லி இன்றைக்கு தாங்களே வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இவர்களுக்கு தெரியல, வலு சர்ப்பத்தின் ஆவி அவர்களை வஞ்சித்து தந்திரமாய் இழுத்து கொண்டிருக்கிறது என்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாவில் ஒரு கூட்டம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்க பிரேயருக்கு வர்றதில்லை, சர்ச்சுக்கு போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல, நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தவங்க எங்கேயுமே போகிறதில்லன்னு கேள்விப்பட்டு
நான் அதை பற்றி கொஞ்சம் என்கொயரி பண்ணேன், என்ன இவங்களுக்கு பிரச்சனை. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ப்ரேயர் நடத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, பாட்டெல்லாம் பாடக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது, கை தட்டக்கூடாது, யாரும் பைபிள் எடுத்துன்னு வரக்கூடாது, பைபிளும் படிக்கக்கூடாது. என்கிட்ட இருக்கிற இந்த புஸ்தகம், இதில் எல்லா பைபிள் வசனமும் இருக்குது, நான் படிப்பேன், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். நான் படிப்பேன், நீங்கள் கேட்கணும், இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வஞ்சித்து ஒரு கூட்டத்தை ஏமாற்றி இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை, துர் உபதேசத்தை கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. நமக்கு நல்ல பரிசுத்தவானை கற்று தந்திருக்கிறார் பாஸ்டர். நல்ல செய்தி எடுக்கிற அந்த ஆழமான சத்தியங்கள், இதை கேட்டாலே போதும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு பழக்கமாயிட்டு வீட்லேயும் அந்த சாப்பாடு வேணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோட்டல் சாப்பாடு எது? யூடியூப்ல டான்ஸு. ஆமென். அல்லேலூயா. டான்ஸு, இது அது எல்லாத்தையும் பார்த்து பழக்கமாயிட்டு இந்த உபதேசம் நல்லா இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், நீ லவ் பண்ணாலும் தப்பு இல்லைன்றான். ஒருத்தன் சொல்கிறான், நீ சிகரெட் பிடிச்சாலும் தப்பு இல்லை, அது அவர் ஆவி. அது ஆவி எப்படி உள்ளே இழுக்கிறோமோ, ஆண்டவர் அன்னைக்கு எப்படி மண்ணுனால உருவாக்கிய ஆவியை ஊதுனாரோ அது மாதிரி நீ ஊதுன்றான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்க்கும்போது யூடியூப்ல, நம்ம பாஸ்டர் என்னடானா இங்கே நிற்காதன்றாரு, அங்கே நிற்காதன்றாரு, அவங்க கூட பேசாதன்றாரு, இவங்க கூட பேசாதன்றாரு. இவர் சொல்றது நல்லாகுதே. அல்லேலூயா. வேலூர்லேருந்து மதுரைக்கு போய் வரான் எனக்கு தெரியாம. அல்லேலூயா. யூடியூப்ல செய்தி பார்த்துட்டு வேலூர்லேருந்து மதுரைக்கு போய் வரான். அவர் சொல்றாரா, நீங்க அடுத்த முறை வரும்போது உங்கள் காதலரையும் கூட்டின்னு வாங்க. அல்லேலூயா சொல்லுவான். இது எப்படி இருக்குது? இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் தான் இது ஹோட்டல் சாப்பாடு. ஆமென். ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு நல்லதில்லை. அப்பா அம்மா கொடுக்குற சாப்பாடு தான் நல்லது. எப்போ என்ன கொடுக்கணும், எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எப்போ எப்படி என்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்போ என்ன கூட்டம் நடத்தணும், எப்படி என்ன பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தான் தெரியும், வெளியிருக்கிறவங்களுக்கு தெரியாது. வெளியிருக்கிறவன் எதை வேணாலும் போட்டு உடம்பு கெடுத்துருவான், எதை வேணாலும் சாப்பிடுன்னு சாப்பிட்டு இன்னைக்கு உடம்பு கெடுக்கப்பட்ட, ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அநேகர். இது வலு சர்பத்தின் ஆவி. வலு சர்பத்தின் ஆவி ஆவிக்குரிய மண்டலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு அநேக ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒருவர் தான் தேவன், பிதாவானவர் இல்லை, ஆவியானவர் இல்லை என்று சொல்லுகிற உபதேசங்கள். பிதா ஒருவர் தான் தேவன், இயேசு இல்லை, ஆவி இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். வெறும் ஆவியானவர் மட்டும்தான், மற்ற 2 பேரும் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். இப்படி அநேக கூட்டங்கள் எழுப்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம எல்லாத்துக்கும் செவி கொடுக்க கூடாது. இது சபையை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு நமக்கு சரியான நல்ல மேய்ப்பன் இருக்கும் போது, சரியான பாதையில் நாம நடத்துவதற்கு நல்ல காரியங்கள், நல்ல உபதேசங்கள் இருக்கும்போது நாம் ஏன் இந்த உலகத்தில் அலசடிப்பட வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நாம தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில நேரத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது, கடைசி காலம். அல்லேலூயா. அப்போ சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சர்பத்தின் ஆவிகள் அழிக்கப்பட நாம ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 12:14. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இல்ல 12:14. 14. ஸ்திரீ அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் 12:11 சிஸ்டர் 11 வாசிங்க பார்க்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்க
ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப இந்த சர்ப்பத்தின் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை எப்படி நம்முடைய குடும்பத்தை விட்டு துரத்தணும், எப்படி நம்முடைய ஆவிக்குரிய சமுதாயத்தை விட்டு துரத்தணும், நம்முடைய பட்டணத்தை விட்டு துரத்தணும், எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிற சில ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள், ஆவிக்குரிய தடுமாற்றங்கள், காரியங்கள், இவைகளிலிருந்து நாம ஜனங்களை எப்படி விடுதலை ஆக்கணும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிய இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயிப்போமாக. அதனாலதான் மோசையினால் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். யார் கல்வாரியை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய இரத்தத்தை உபயோகப்படுத்துகிறார்களோ, யார் ஆண்டவருடைய வசனத்தை உபயோகப்படுத்துகிறார்களோ, அந்த வசனத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய், கல்வாரியின் மூலமாய் நாம சத்துருவின் சகல வலு சர்ப்பத்தின் ஆவிகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் நாமத்தினால இந்த சத்துவின் வல்லமைகளை, இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை, குடும்பத்தில் போராடுகிற வல்லமைகள், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பலவீனத்தின் மூலமாய், சுகவீனத்தின் மூலமாய், வியாதியின் மூலமாய், பலவிதமான பிரிவினைகள் மூலமாய், வாக்குவாதத்தின் மூலமாய், கருத்து வேறுபாடுகள் மூலமாய், நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற சூழ்நிலைகள் மூலமாய் இன்றைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சுகம் இல்லை, குடும்பத்தில் தெய்வீக ஆளுகை இல்லை. காரணம் சத்துரு வல்லமைகள் நம்மை அறியாமலே வலு சர்ப்பத்தின் ஆவி உள்ளே நுழைந்திருக்கிறது. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக நாம் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வசனத்தை உபயோகப்படுத்துகிறோம், உம்முடைய வசனத்தை உபயோகப்படுத்துகிறோம், உம்முடைய வார்த்தையினால் அழிக்கப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வாசனை, இரத்தத்தின் வாசனை, இயேசுவின் இரத்தத்தின் வாசனை எங்கள் எல்லைகளில் இறங்குவதாக, எங்கள் எல்லைகளில் இறங்குவதாக. எங்கள் பட்டணத்தின் எல்லைகள், எங்கள் பட்டணத்தின் எல்லைகள், எங்கள் குடும்பத்தின் எல்லைகள், எங்கள் ஆவிக்குரிய எல்லைகள், எங்கள் சபையின் எல்லைகள் எல்லாவற்றின் மீதும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி சத்துருவுக்கு விரோதமாய் ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் நாங்கள் எழுப்புகிறோம். சத்துருவின் வல்லமைகளை அழிக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நல்ல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் எங்கள் எல்லைகள் எங்கும் இறங்குவதாக. எல்லா பிசாசின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. நீங்க ஜெபிக்க உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க கணவன் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க எல்லைகளில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்க மாவட்டத்துல, எல்லா ஆவிக்குரிய பட்டணத்துக்கு வகைகளிலே ஆண்டோடைய ரத்தம் இறங்குகிறது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம்.
சபையோரே உன் சிறையிருப்பு திரும்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாள் இதுவே. கைதட்டி ரத்தமே ரத்தமே ஆமென் ரத்தமே ரத்தமே ஆண்டவரே ரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லைகளுக்கு இறங்குவதாக. ஆமென் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினால் பிசாசே உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம், உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம், உன் ராட்சியத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். உன் கிரிகள் அழிக்கப்படுவதாக, இந்த காலை நேரத்தில் அழிக்கப்படுவதாக. இருளின் அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள், வலுசர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறு, எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறு, எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறு, குடும்பத்தை விட்டு வெளியேறு. ஆமென் இயேசுவின் ரத்தமின் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தமின் மேலே நெருங்காது சாத்தான். கை தட்டி பாடுவோம். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஒப்புக்கொடுத்து சோழர்கள் எங்கள் எல்லைகளை, எங்கள் பட்டணத்தை, எங்கள் கிராமத்தை உங்கள் ரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், ரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இறங்க 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 வலுசர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. பலவீனம் அடைகிறார் இந்த பொல்லாத ஆவி, இந்த பொல்லாத ஆவி பலவீனம் அடைந்து இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், வாக்குவாதத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீக்கும் தீண்டாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லைகள் முழுவதும் இறங்குவதாக. ஆண்டவரே வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, செயலிழந்து போவதாக. அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது, சத்துருவுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்பதனாலே தீவிரமாய் போராடுகிறான். ஆவிக்குரியவர்களாக நாம் அதை கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அவைகளை அழித்து இயேசுவின் நாமத்தினால், ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால், நமக்கு தந்திருக்க அபிஷேகத்தினால், அதிகாரத்தினால், ஓ இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை அழித்து ஜெபிக்கிறோம். செயலிழந்து போ இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் பிதாவே.